யோகா சேனல். நம்ம யோகா சேனல் இன்றைக்கி வந்து ஒரு 3 பொடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஆந்திரா பருப்பு பொடி வறுத்து காய வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரசப்பொடி, பிரியாணி மசாலா. இப்போ பிரியாணி மசாலாவுக்கு நம்ம ஒரு 18 பொருள் சேர்த்து பிரியாணி செய்கிறோம். பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தோன்னா, இங்கே வர கொத்தமல்லி, புதினா, மல்லி, பட்டை, ரோஜா பூ. இது வந்து பன்னீர் ஸ்மெல் அப்படியே இருக்கும். கல்பாசி, இங்கே வந்து மராட்டி மொக்கு, இங்கே வந்து பத்திரி, இது வந்து ஸ்டார் பூ, அன்னாச்சி பூ, இங்கே வந்து கிராம்பு, இது வந்து ஜாதிக்காய், இங்கே வந்து கருப்பு ஏலக்காய், சோம்பு, கசகசா, இது வந்து ஜாய் சீரா, ஏலக்காய், மிளகு, மராட்டி முக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை ஐட்டம் சேர்த்து நம்ம பிரியாணி மசாலா செய்கிறோம். இந்த பிரியாணி மசாலா வந்து புதினா மல்லி இல்லைன்னாலும் நம்ம பிரியாணி மசாலா வந்து புதினா மல்லியோட ஸ்மெல் அப்படியே இருக்கும். நாங்கள் அப்படியே பொடிக்கு வந்து நம்ம எல்லாமே வறுத்து எல்லாமே காய வச்சுருக்கோம். இந்த மிஷினில் கொடுத்து அரைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து நம்ம வறுக்க போகிறோம். வறுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து அரைச்சி நம்ம பிரியாணி மசாலா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக யோகாஸ் பிரியாணி மசாலா வாங்கி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம புதினா மல்லியெல்லாம் சேர்க்கறதுனால அதோடைய ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். நம்ம கடையில் புதினா மல்லி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாமே சேர்த்து அரைக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்பர் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நாங்கள் வறுத்து அரைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.